نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரையை அதிலே கூறப்பட்டிருக்கின்ற அறிவுரைகளை கேட்டு பயன்பெறுவதற்காக நாம் எல்லாம் பெரும் திரளாக இங்கே குழுமி இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஹஜ் பயணத்தின் போது அரஃபா மைதானத்திலும் முஸ்தலிஃபாவிலும் மினாவிலும் ஆற்றிய உரைகள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரை என்று சொல்லப்படுகிறது. இந்த உரைக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் என்று கேட்டால், இந்த உரையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாயாலேயே இது விடைபெறக்கூடிய மக்களே, உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்ளக்கூடிய உரை என்று அவர்களே தெளிவாக அறிவித்துவிட்டு சொன்ன உரை. அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரையின் போது, மக்களே, நான் இன்றோடு உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன், இது ஹஜ்ஜத்துல் விதா, விடைபெறக்கூடிய ஹஜ் என்று அவர்களுடைய திருவாயால் மொழிந்துவிட்டு இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டியதையெல்லாம் சொன்னார்கள். என்னென்ன சொல்ல வேண்டுமோ அத்தனையும் சொன்னார்கள். அது மாத்திரமில்லை, அவர்கள் தம்முடைய அந்திம காலம் நெருங்கிவிட்டது என்பதை அல்லாஹ்வுடைய வஹீயின் மூலமாக அறிந்து வைத்திருந்தார்கள். அந்த அரபா பெருவழியிலே தான் நான் ஆரம்பமாக வாசித்த அந்த வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன், வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது அருட்கொடைகளை உங்களுக்கு பரிபூரணமாக தந்துவிட்டேன், வ ரலியது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக உங்களுக்காக நான் பொருந்திக் கொண்டேன் என்ற குர்ஆனுடைய வசனம் அன்றுதான் அருளப்படுகிறது. அது அருளப்பட்ட உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த மக்களுக்கும் தெரிந்தது, இந்த மார்க்கம் முழுமையடைந்து விட்டது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இனி வேலை இல்லை, இந்த மார்க்கம் நிறைவாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சீக்கிரத்திலேயே நம்மை விட்டு சென்று விடுவார்கள் என்று மக்களுக்கும் தெரிந்தது. இந்த வசனம் அருளப்பட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரிந்தது. அதனால் தான் சொன்னார்கள், இன்னி லா அத்ரி லஅல்லக்கும் லா தரவுனி பஅத யௌமி ஹாதா, இன்றைய தினத்திற்கு பிறகு அநேகமாக நீங்கள் என்னை பார்க்க முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு தெளிவாக பிரகடனம் செய்தார்கள். அது மாத்திரமில்லை, பிரகடனம் செய்துவிட்டு ஆற்றவே இந்த உரையுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை நான் சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு மக்களிடத்தில் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் தெரியுமா? வ அன்தும் மஸ்ஊலூன அன்னி, நீங்கள் மறுமை நாளையில என்னை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். சஹாபாக்களை பற்றி கேட்கிறாங்க, என் தோழர்களே
முகமது உங்களுக்கு சரியாக பணியாற்றினாரா, தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்தாரா என்று அல்லாஹ்வால் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். மான்தும் காயிலீன், அப்போது நீங்கள் என்ன விடையளிப்பீர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க மக்கள்கிட்ட. சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க, ஃபகாலு நஷ்ஹது இன்னக கத் பல்லகத ரிசாலாத்தி ரப்பிக, நாங்கள் சாட்சி பகர்வோம். என்ன சாட்சி பகர்வோம்? அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் இறைவனுடைய தூது செய்திகளை நீங்கள் முழுமையாகவே எங்களுக்கு சொன்னீர்கள், ஒரு குறையுமே நீங்க வைக்கவில்லை. வனஸஹ்தலி உம்மத்திக, உங்களுடைய சமுதாயமாகிய எங்களுக்கு அற்புதமான அறிவுரைகளை நீங்கள் பகர்ந்தீர்கள். கலைத்தல்லவி அழைக்க, உங்கள் மீது இறைவன் சுமத்திய கடமையை நீங்கள் முழுமைப்படுத்தி விட்டீர்கள் என்று நாங்கள் அல்லாஹ்விடம் சொல்லுவோம். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், மக்களை கூட்டி வைத்துக் கொண்டு இப்படி கேட்கிறார்கள். சஹாபாக்கள் இப்படி ஒரு பதிலை சொல்கிறார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஆட்காட்டி விரலை வானை நோக்கி உயர்த்தி, அல்லாஹும்ம ஷஹத், இறைவா இதற்கு நீ சாட்சி, இறைவா என்னுடைய கடமையை நான் சரிவர செய்து விட்டேன் என்பதற்கு இந்த மக்கள் சாட்சியாக இருக்கிறார்கள், இதற்கு நீ சாட்சி என்று 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொல்ல வேண்டியதா சொல்லிட்டு, நான் ஒரு குறை வைக்கவில்லை, எனக்கு அல்லாஹ் எந்த பொறுப்பை தந்தானோ அதை முழுசா நான் நிறைவேற்றிட்டேன் என்று சொல்லி மக்களை எல்லாம் சாட்சியாக்கினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னுடைய வேலை முடிந்து விட்டது. அப்ப எதுக்கு இதை சொல்றோம்? அவ்வளவு முக்கியமான அற்புதமான அறிவுரைகள் இதில் அடங்கி இருக்குது. கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய விடைபெறும் நேரத்தில் ஒரு கடமையை சுமத்துகிறார்கள். இறுதியிலிருந்து நான் ஆரம்பத்துக்கு வர்றேன். இதை சொல்லி முடித்த பிறகு மக்களுக்கு சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஃபல்யுபல்லிகுல் காயிபு ஷாஹிதுல் காயிப், மக்களே நான் இதுவரை உங்களுக்கு சொன்னேனே இந்த செய்தியை உங்களோடு வைத்துக் கொள்ளாதீர்கள். என்ன செய்ய வேண்டும்? யாரெல்லாம் இங்கே வந்தீர்களோ வராமல் இருக்கிற மக்களுக்கு சொல்ல வேண்டும். அன்றைக்கு ஆற்றின உரைய எல்லா செய்திகளையும் மக்களுக்கு நீங்கள் அறிவித்தாக வேண்டும் சொன்னார்கள். ஃபல்யுபல்லிகுல் ஷாஹிதுல் காயிப், இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் வராதவர்களுக்கு நீங்கள் சொல்லியாக வேண்டும். எல்லா பகுதிகளுக்கும் என்னுடைய இந்த இறுதி பேருரையை கொண்டு செல்லுங்கள், இறுதியாக நான் உங்களுக்கு சொன்ன வசியத்தை கொண்டு செல்லுங்கள் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமியின், எத்தனையோ பேர் நேரடியாக நீங்கள் கேட்கிறீர்களே, உங்களை விட உங்களால் எத்தி வைக்கப்படுவாரே அவர் இன்னும் அதிகமாக இதை புரிந்து கொள்பவராக இருப்பார், அதிகமாக என்னுடைய அறிவுரைக்கு மதிப்பு கொடுப்பவராக இருப்பார். எனவே என்னுடைய செய்திகளை எல்லாம் சொல்லிவிடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையையும் நிறைவு செய்துவிட்டு பணியையும் சுமத்திவிட்டு விடையும் பெற்றுக் கொண்டார்கள். இதை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், இந்த உரை இருக்கிறதே இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய உம்மத்திற்காக செய்த வசியத்து, மரண சாசனம். வசியத்திற்கு இல்லையா, வசியத்து செய்து விட்டு சென்றார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்கலங்க குறிப்பிடுகிறார்கள். இது வசியத்துன்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் என்னென்னவெல்லாம் 23 வருஷத்துல செஞ்சாங்களோ அதை அப்படி சுருக்கி ஃபில்டர் பண்ணி வடிகட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜிப் பண்ணி கொடுக்குறாங்க, சுருக்கி கொடுக்குறாங்க மக்களுக்கு. 23 வருஷத்தினுடைய காலத்தினுடைய போதனைகளை பூரா தொகுத்து அதை ஒரு முடிவுரையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கியதுதான் இந்த இறுதி பேருரை. இதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக இந்த சமுதாயத்துக்கு என்ன வலியுறுத்துகிறார்கள் தெரியுமா? மக்களே, முஸ்லிம்களே, நீங்கள் அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு சகோதரராக இருக்க வேண்டும். முதல் போதனை, அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம். முஸ்லிம் என்பவன் அவனுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்ல, அவனுக்குள்ள உயர்வு தாழ்வு இல்ல, அவனுக்குள்ள தீண்டாமை இல்ல, அவனிடத்தில் வர்க்க பேதம் இல்ல, அவன் எந்த மொழி பேசுபவனாக இருந்தாலும் எந்த மாநிலத்துக்காரனாக இருந்தாலும் அவன் முஸ்லிமாக இருந்தால் எல்லா முஸ்லிமும் சகோதரன். அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம் குல்லுல் முஸ்லிமூன இஹ்வா, முஸ்லிம்கள் அத்தனை பேருமே சகோதரர்கள் தான். இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் இறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சகோதரர்களாகவே இருக்க வேண்டும். இது அவர்கள் சொன்னது. அதை தொடர்ந்து சொல்கிறார்கள், லா தர்ஜிஉ பாதி குஃபாரா யல்ரிபு பஅலுக்கும் ரிகாப பஅலின். உங்களிலே சில பேர் சிலரை வெட்டி கொன்று உங்களுக்குள்ளே ஆயுதம் தாங்கி சிலரை வெட்டி கொண்டு காபிர்களாகி விடாதீர்கள். உங்களுக்குள்ள வெட்டுக்குத்து நடந்தால் அதன் மூலம் நீங்கள் காபிர்களாக இறை மறுப்பாளர்களாக ஆகிவிடுவீர்கள். அந்த தப்பை செய்து விடாதீர்கள்.
ஒத்துமையாகவே இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி பேருரையிலே குறிப்பிட்ட முக்கியமான ஒரு அறிவுரை, முஸ்லிம்களுக்கு சொன்ன முக்கியமான அறிவுரை. இது நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் எல்லா முஸ்லிமும் சகோதரன் இது எந்த நேரத்திலையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா சொன்னாங்களே அது நம்முடைய இதயத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சொன்னார்கள், முஸ்லிம்களாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் அந்த உரிமைகளை, பொருளுக்கு உரிமை இருக்குது, மனிதர்களுடைய உயிர்களுக்கு ஒரு கௌரவம் இருக்குது, மனிதனுடைய மானத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது, அவைகள் எல்லாம் பேணப்பட வேண்டும் என்பதை எப்படி சொல்றாங்க தெரியுமா? மக்கள்கிட்ட கேள்வி கேட்டு சொல்றாங்க. மக்களே, இது என்ன மாதம் என்று கேட்கிறார்கள். துல்ஹஜ் மாதம் சொல்லுங்க. மக்கள் பதில் சொல்லல, வேற ஏதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல போறாங்க. இது துல்ஹஜ் மாதம் இல்லையா? ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, இது என்ன இடம்? புனிதமிக்க ஹரம் ஷரீஃப், புனிதமான இடம், அல்லாஹ் புனிதப்படுத்திய இடம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதை சொல்லிவிட்டு இந்த மாதத்திலே இந்த இடத்திலே எவ்வளவு புனிதம் பேணப்படுகிறதோ அதுபோல காலாகாலத்துக்கும் நீங்கள் சில புனிதங்களை பேணியாக வேண்டும். என்ன புனிதம் தெரியுமா? உங்களுடைய சொத்துக்கள், பொருளாதாரங்கள், ஒவ்வொருத்தனுடைய பொருளாதாரமும் அவனுக்கு புனிதமானது. அவனுடைய பொருளாதாரத்தை நீ அபகரிக்க கூடாது. எவனுடைய பொருளாதாரத்தையும் நீ தீண்டி விடாதே, எவனுடைய பொருளுக்கும் சேதம் இழைத்து விடாதே. பொருள்களும் புனிதமானவை என்று சொன்ன ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன அம்பாலக்கும் வஆராலக்கும், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய அம்ச உயிர்கள், உங்களுடைய கௌரவங்கள் உங்களுக்கு மத்தியிலே புனிதமானவை. எவரும் எவருடைய பொருள்களையும் எடுத்து விடாதீர்கள். எவரும் எவருடைய மானத்திற்கும் பங்கம் ஏற்படுத்தி விடாதீர்கள். எவரும் எவருடைய சொத்துக்களையும் பறித்து விடாதீர்கள். எவரும் எவருடைய உயிர்களையும் எடுத்து விடாதீர்கள் என்று சொல்லி, உங்களுடைய சொத்துக்களுக்கு புனிதம் இருக்கிறது, ஒருவனுடைய சொத்து புனிதமானது என்று அடுத்தவன் நினைக்க வேண்டும். புனிதமான இடத்துல எப்படி நம்ம நடந்து கொள்வோமோ, பள்ளி வாசலுக்குள்ளே நாம் எப்படி நடந்து கொள்வோமோ, மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளே எப்படி நடந்து கொள்வோமோ, புனிதமான நாட்களிலே எப்படி நடந்து கொள்வோமோ, அப்படிப்பட்ட புனிதமிக்கதாக அடுத்தவன் பொருளை பார்க்கணும். உன்னுடைய பொருளை தான் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்தவன் பொருள் தொடக்கூடாது. அல்லாஹ் எதை தடுத்திருக்கானோ அதை தவிர்த்துக் கொள்றோம் இல்லையா, அந்த மாதிரி அதை ஹராமாக நீ பார்க்க வேண்டும். அடுத்தவனுடைய மானம், மரியாதை, கௌரவம் இவையெல்லாம் பாதிக்கிற விதமாக அவதூறுகளை பரப்பக்கூடாது, பொய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் உங்களுக்கு மத்தியில ஹராமாக்குகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தபடியாக எச்சரிக்கை செய்கிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள், அது மாத்திரம் இல்ல மக்களே, ஒரு மனிதனுடைய பொருள் இன்னொரு மனிதனுக்கு எப்போது ஹலாலாகும் என்று சொன்னால், அவனாகவே மனம் விரும்பி மனம் ஒப்பி தருகிறானே அது மட்டும்தான் அடுத்தவனுடைய பொருளிலிருந்து உங்களுக்கு ஹலால். இன்னொருத்தனுடைய பொருள் எப்போ உங்களுக்கு அனுமதி என்று சொன்னா